ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எப்படி பட்டர் எடுக்கிறதுன்னு நாங்கள் சொல்லி தந்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நெய் எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வெறும் கடாய் வச்சாச்சு. வெறும் கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடணும். ஸ்டவ்வில் போடணும். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா அது உருகி வரும். நம்ம உருகி வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. வெறும் அந்த பட்டரை மட்டும் உள்ள போட்டுருணும். போட்டு அதுவே உருகும். உருகி நெய்யா மாறும். அது ரொம்ப ஸ்டவ்வை ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. ஸ்லோவாக வச்சு மிதமான சூடுல எண்ணெய் உருகுது. உருகி தண்ணி ஆகும். அது லிக்விட் மாதிரி எண்ணெய் மாதிரி பிரியும். இதுல இருந்து அது வர்றதுதான் நெய். இதே ஸ்டவ்வை கொஞ்சம் நேரம் விட்டுணும். அது அப்படி பொங்கும். எதுவும் பொங்க ஆரம்பிக்கல. ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லிம்ல வச்சுக்கணும். ரொம்ப கூட்டி ஹையா வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி கிண்டி விட்டுணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அது எல்லோ கலர்ல வர்றதுதான் நெய். கொதிக்கட்டும். இப்போ பொங்கி வருது பாருங்க. பொங்கி வரும்போது அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்லோவா நல்லா கொதிச்சு வருது பாருங்க. பட்டர் கொதிச்சு வருது. இந்த கொதிப்பெல்லாம் அடங்கின பிறகு நமக்கு நெய் கிடைச்சிடும். இதெல்லாம் அப்படியே ஃபுல்லா நம்ம கிண்டி ஸ்லோவா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாம கிண்டணும். அந்த நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த கலர்லாம் மாறி அது நெய்யா மாறும். இந்த குறுகுறுலாம் கொழா தன்மைலாம் போய் நெய் வரும். அப்படியே சிம்ல வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவாக அது எல்லோவா மாறிடும். பட்டர் வந்து கொதிச்சு அப்படியே ஆறின பிறகு நெய் கிடைக்கும். கொதிக்கட்டும். கொதிச்சு அது கொஞ்சம் வத்தணும். எல்லாம் இதெல்லாம் அந்த பால் ஆடெல்லாம் வத்தணும். நுரையா வந்து பாருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கணும். பொங்கு இப்ப கொஞ்சம் அந்த பொங்கெல்லாம் அடங்கிட்டு அந்த பொங்குனது கொஞ்சம் அடங்கின பிறகு குறுன்னு வரும். இந்த குறு இருக்கிறது அது எல்லாம் வத்தணும். இந்த குறுப்பே போயிடணும். போயிட்டாதான் நெய் தனியா நமக்கு கிடைக்கும். அது அந்த குறு போற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவா அடி பிடிக்கிறாம கிண்டணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப குறுகுறு இருந்தது பாருங்க. இப்போ கொஞ்சம் அந்த லிக்விட் வருது தண்ணி. இப்படி இப்போ ஆக்கணும். ஸ்பூன்ல எடுத்து அந்த திரியா இருக்கும். அந்த பாலாடை அந்த திரியெல்லாம் கரையணும். கரையிற வரைக்கும் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் ரெடி ஆயிட்டு பாருங்க. இப்போ ஒரு கொஞ்சம் முருங்கை இலை வீட்டில் இருந்துன்னா ஒரே கொஞ்சம் முருங்கை இலையை போட்டு லேசாக நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு லேசாக முருங்கை இலையை போட்டு அது கொஞ்சம் வெடிக்கும். வெடித்த உடனே அப்படியே ஸ்டவ் அணைச்சி விட்டுறணும். அப்புறம் ஆறினோடனே யூஸ் பண்ண வேண்டியதான். நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆகி வச்சுருக்கு. இதை ஒரு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். நெய் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்.